2021ல நம்ம பாவனா நடிப்புல வெளிவந்த ஒரு கன்னட காமெடி த்ரில்லர் திரைப்படமான கோவிந்தா கோவிந்தா திரைப்படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங் கூட யூடியூப்ல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இதுல இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல 2 ஹீரோஸுங்க. ஸோ அதுல ஒருத்தர் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட ஒரு கதையை கையில வச்சுக்கிட்டு அந்த கதைக்கு நம்ம பாவனா நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட கதையை சொல்ல வந்திருக்கிறாங்க. இன்னொரு சைட்ல பரதநாட்டியத்துல ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின். ஆனா அவங்க வீட்ல படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடிய அவங்க அப்பா. அவங்க அப்பாவை தாண்டி நம்ம கதாநாயகிய வெளியூருக்கு டான்ஸுக்காக அனுப்பி விடுறாங்க. ஆனா அங்க போன இடத்துல அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து கடைசியா தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த 2 கதைக்கும் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட சுவாரஸ்யம். இந்த படத்த பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுமாரான ஒரு படம் தான். படத்துல பாவனாக்கு பெருசா ஸ்கோப் இல்ல. ஒரு எக்ஸ்டென்ஷன் கேமியோ ரோல் மாரி தான். அதுல அவங்க நீட்டா பண்ணியிருக்கிறாங்க. மத்த கேஸ்டிங்ஸும் பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே லெவல்ல பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட ஜேனர் ஆனா காமெடி. ஸோ அந்த ஜேனருக்கு ஏத்த மாரி எத்தன சீன்ஸ் வந்து கிளிக் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெருசா எந்த இடத்துலயுமே வயிறு குலுங்க சிரிக்கிற மாரியான போர்ஷன்ஸ்லாம் இல்ல. அதனால என்ன கேட்டா இது ஒரு சுமாரான படம் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொழுது போகலன்னா ட்ரை பண்ணலாம்.